கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். ட்ரேடிங் வந்து பெஸ்ட்டா இல்லை வந்து இன்வெஸ்டிங் பெஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்து இருக்கும். இது வந்து ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஓரளவுக்கு இப்போ தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டவுட் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டர் வந்து ட்ரேடிங் வேஸ்ட்டு அப்படிம்பாங்க, ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்டிங் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த பெரிய பெரிய ஆட்களே வந்து நம்ம யூடியூப்லேயே கூட நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இன்வெஸ்டரும் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இன்வெஸ்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. அவங்க ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ரெண்டுமே முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எது பெருசு எது சிறுசுங்கிறது மேட்டர் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ரூபாய் உங்ககிட்ட இருக்குது, சரிங்களா? அந்த 100 ரூபாயை ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு செயலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயை அது 110 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட இன்வால்மெண்ட் கிடையாது. அதில் 110 ரூபா கிடைக்குதுன்னா 10 ரூபா உங்களுக்கு லாபம். இன்னொரு வேலை இருக்குது, அதுவும் சேம் தான். அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வேலை. அதே 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ வந்து 115 ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னு வைங்க. அப்போ 15 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுலேயும் வந்து உங்களோட இன்வால்மெண்ட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யாமல் ஒரு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 15 ரூபா கிடைக்கிறது பெஸ்ட்டா 10 ரூபா கிடைக்கிறது பெஸ்ட்டுனா கம்பேரிசன் வந்து இது அதிகமாக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் 10 ரூபாயே வந்து நமக்கு பெஸ்ட்டு தானே. நம்ம வந்து 10% ரிட்டர்னே பெஸ்ட்டு தான், சரிங்களா? 15% ரிட்டர்னும் பெஸ்ட்டு தான். ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை பொறுத்து தான் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சொல்ல முடியும். இன்னொன்று, கம்பேரிசனாக பார்த்தா இது வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஆனால் இதுவே நமக்கு போதும் அப்படின்னா காம்பவுண்டிங் எஃபெக்டில் நமக்கு வந்து இதுவே வந்து பெட்டராக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இது பெஸ்ட்டு ஒஸ்ட்டுங்கிறத தாண்டி இது வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங் ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். ரெண்டுலேயுமே வந்து ப்ரூவன் மெத்தடில் பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க, ரெண்டுலேயுமே இருக்கிறாங்க. அப்போ வந்து எது பெஸ்ட்டுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி வந்து எதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், சரிங்களா, என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 20 வருஷம் டைம் ஹரிசானில் பார்ப்போம். ஒரு 20 வருஷம் வந்து ஒரு பர்டிகுலர் மெம்பர் ஏங்கிற ஒரு பர்சன் வந்து 20 வருஷம் வந்து ஒரு செயலை செய்கிறாரு. அதாவது வந்து ஒன்று ட்ரேடிங் பண்ணுறாரு, இன்வெஸ்டிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏங்கிறவர் வந்து ட்ரேடு பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். நம்ம ஏங்கிறது ட்ரேடர் அப்படின்னா இது ப்ரூவன் மெத்தட்லேயே சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு விஷயம் இல்லை, ஹிஸ்டாரிக்கலாகவே நடந்த விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய இன்வெஸ்டர் ட்ரேடர் நிறைய நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும் ப்ரூஃப் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரேடர் வந்து ஒரு 10 lakhs வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸை யூஸ் பண்ண மாட்டாங்க ட்ரேடர்ஸ், சரிங்களா? அதாவது வந்து வித்தின் அந்த ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் அந்த மாதிரியான ஸ்டைல் சொல்கிறேன். மோர் தென் பொசிஷனல் ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங் போயிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடருங்கிற நம்ம டெக்னிக்கல் அனலைசஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுற ட்ரேடர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா வச்சு ஆரம்பிக்கிறாருன்னா 20 வருஷம் கழிச்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு வந்து ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னு வச்சோம்னா எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 40 கோடி, சரிங்களா? ஒரு 40 கோடி சம்பாதிக்கலாம், சரிங்களா? ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 20 வருஷம் அப்படிங்கும்போது 10 லட்ச ரூபா வச்சு 40 கோடிங்கும்போது நல்ல ரிட்டர்ன் தான், தாராளமாக பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு, சரிங்களா? இந்த மாதிரியான இது பண்ணுறதுக்கு மந்த்லி வந்து ஒரு 5% வித்தின் 10%க்குள்ளே வர ரிட்டர்னே போதுமானது, சரிங்களா, ஒரு ட்ரேடருக்கு. ஆனால் இன்னொருத்தர் வந்து அதே 10 lakhs வச்சு இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நான் சொல்கிறது வந்து இன்வெஸ்டர் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறவங்களோ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவங்களோ கிடையாது. அவங்களாம் இன்வெஸ்டர் கிடையாது, சரிங்களா? அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவங்களா, இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறவங்களா ஜஸ்ட் ஒரு மணியை வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஒரு பெஸ்ட் ரிட்டர்னுக்காக நம்ம பண்ணுறது. ஆனால் அவங்க ஒன்றும் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணுற போகிறது கிடையாது, சரிங்களா? இதுவே நான் சொல்கிற இன்வெஸ்டருங்கிறது வாரன் பஃபெட் மாதிரி, விஜய் கேடியா மாதிரி, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி அந்த மாதிரி இன்வெஸ்டரை நான் சொல்கிறேன். பியூர்லி வந்து அவங்க ஃபண்டமெண்டலாக தனித்தனியாக ஒவ்வொரு கம்பெனியை எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் எது பெஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி, எது நமக்கு வந்து வேல்யூ இருக்குது, எது ஃபியூச்சரில் க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கம்பெனி பேசிஸில் ஃபண்டமெண்டல் பேசிஸில்
ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு 4 கம்பெனிக்கு பார்த்தாங்க அப்படின்னா அந்த 4 கம்பெனி வந்து ஃபுல்லாகவே வாங்குற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா அமௌண்ட்டையும் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு கம்பெனியோ 2 கம்பெனியில் கூட வாங்குவாங்க. சம்டைம்ஸ் ஒரே கம்பெனியில் எல்லா அமௌண்ட்டையும் வாங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேல்யூ அப்படிங்கிறது அந்த கம்பெனியில் இருக்கிறதா அவங்க பார்ப்பாங்க. பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் அனலைசஸ். சரிங்களா? ஃபண்டமெண்டல் அனலைசஸ். இது வந்து டெக்னிக்கல் அனலைசஸ்ன்னு வச்சுக்குவோம். பியூர்லி என்ன ட்ரேடிங் அப்படிங்கிறனால அதை வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து இவர் எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாகவே ஒரு நல்ல ட்ரேடரையே இன்வெஸ்டரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களே எடுத்துக்குவோமே, விஜய் கேடியா எடுத்துக்குவோம், இல்லைனா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா எடுத்துக்குவோம். ஸோ இருக்குல்லே ஓரளவு சின்ன இன்வெஸ்டரே எடுத்துக்குவோம். விஜய் கேடியாவே எடுத்துக்குவோம். 1000 கோடிக்கு மேலே போயிடும். சரிங்களா? 1000 கோடி. சரிங்களா? இப்போ 40 கோடி எங்கே இருக்குது, 1000 கோடி எங்கே இருக்குது? நீங்களே யோசிச்சு பாருங்கள். 10 மடங்கு போட்டால் கூட 400 கோடி தான் வரும். சரிங்களா? இப்போது 1000 கோடிங்கிறது அதே 20 வருஷம் பீரியடில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. மல்டி பேக்கர்னா என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா அது 10 மடங்கு 1000 ரூபாய்க்கு போகிறதும், 2000 ரூபாய்க்கு 20 மடங்கு போகிறதும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து 10 மடங்கு அதிகமாகிடுது நம்ம இன்வெஸ்டிங். அப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து மல்டி பேக்கர்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு விஜய் கேடியாவே எடுத்துக்கோமே. விஜய் கேடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர். சரிங்களா? அவர் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபாய்க்குலாம் 50 ரூபா ஸ்டாக்கை வாங்கி அது 500 ரூபாய்க்கு போயிருக்குது. அதே மாதிரி 100 ரூபா ஸ்டாக் வாங்கி அது 2000 ரூபாய்க்கு போயிருக்குது. இந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய நடந்திருக்குது. ஸோ 20 வருஷம் பீரியடில் அவர் ஆரம்பித்தது வந்து ஒரு 5 லட்சம் வச்சு ஆரம்பித்தார். ஒரு 5 lakhs வச்சு ஆரம்பிச்சுட்டு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பீரியடில் அவர் வந்து இப்போது அரௌண்ட் வந்து 1100 crore 1200 crore நெட்ஒர்த் வந்து ஆயிடுச்சு. அது ஸ்டாக்ல மட்டுமே நான் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 50 ரூபா அப்படிங்கிற ஷேர் வந்து 500 ரூபா போகிறது வந்து அவருக்கு வித்தின் 1 இயருக்குள்ளேயே கூட நடந்திருக்குது. 1 இயரில் கிட்டத்தட்ட 10 மடங்கு கேபிட்டல் வந்து கெயின் ஆகிடுக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணியும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவங்க தொடர்ந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால இவங்களோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதில் இன்வெஸ்டிங் தானே பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை எடுத்துக்குவோம். ஏன் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களே எடுத்துக்குவோமே, எதுக்காக நம்ம புதுசாக ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணோம்? ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ட்ரேடிங்கும் பண்ணுவார், இன்வெஸ்டிங்கும் பண்ணுவார். அவர் வந்து இனிஷியல் டேஸில் ட்ரேடிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ட்ரேடிங்கை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட லெவலில் கேபிட்டல் ஆகும்போது தான் இன்வெஸ்டிங்கில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிங்லேயே போனார். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட நிறைய விஷயங்கள் அவர் பப்ளிக்காக சொன்னதில் பொறுத்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரேடிங்கிறது ஒரு கேபிட்டல் பில்டிங். சரிங்களா? ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு கேபிட்டலை பில்டு பண்ணக்கூடியது. ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு பணம் வேணும் இல்லைங்களா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு குறைஞ்ச லெவல் கேபிட்டல். இப்போ ஒரு 10 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 lakhs வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இந்த 10 lakhs வந்து ஒரு வருமானம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா பண்ணணும். அப்போ ட்ரேடிங்கிறது வந்து ஒரு இன்கம் பேஸ்டு ஒரு கான்செப்ட். இப்போ 10 lakhs வச்சு மந்த்லி 10% எடுத்தால் கூட 1 lakh வந்துடும். ஸோ அந்த 1 lakh கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தான் இவர் பண்ணார். அப்போ கேபிட்டல் பில்டிங்கை யூஸ் பண்ணி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணி இன்வெஸ்டிங் பண்ணார். இதைத்தான் நம்மளும் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ நான் வந்து ட்ரேடிங்கும் பண்ணுறேன், இன்வெஸ்டிங்கும் பண்ணுறேன். என்னோடது வந்து ஒரு 30% வந்து ட்ரேடிங் இருக்கும். அதாவது கேபிட்டலில் சொல்கிறேன். கேபிட்டலில் ஒரு 30% வந்து ட்ரேடிங்கில் இருக்கும். 70% வந்து இன்வெஸ்டிங்கில் இருக்கும். அதாவது இன்வெஸ்டிங் மீன்ஸ் மோர் தென் 1 year or 1 day. மோஸ்ட்லி இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹோல்டு பண்ணி தான் வச்சுருப்போம். ரொம்ப 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். அது எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். சரிங்களா? இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராஃபிட் வந்தாலும் விற்க மாட்டோம். நம்ம வந்து அதை அப்படியே விட்டுருவோம். அது நமக்கு தெரியும் அதோட உண்மையான ஒரிஜினல் வேல்யூஷன் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் நம்ம போவோம். எவ்வளோ க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். சரிங்களா? இது வந்து இன்வெஸ்டிங்கில் நம்ம பண்ணுறது. அப்போ இந்த 30% வச்சு கேபிட்டலை நம்ம பில்டு பண்ணி நம்ம இன்வெஸ்டிங் வந்து நம்ம பண்ணிருப்போம். இதுதான் நம்மளோட கோர்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்ணுங்கள். அதாவது சரி, ட்ரேடிங்க்கும் எப்படி பண்ணுறது, இன்வெஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நான் நம்மளோட கோர்ஸ்லேயே டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பிகினர் டு ட்ரேடர் அண்டு இன்னொரு கோர்ஸ் இருக்குது, ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ். இந்த 2 கோர்ஸுமே வந்து பொசிஷனல் ட்ரேடிங் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்டிங்க்கு, இந்த 3 விஷயத்துக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லி தந்துருக்கோம். அந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாத டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள்.
சரிங்களா? அந்த கோர்ஸை பற்றின 3 கோர்ஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங்கை சொல்லி கொடுத்துருக்கோம், அது செப்பரேட். அது வந்து இன்ட்ராடே கோர்ஸில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆல்மோஸ்ட் இப்போது நீங்கள் ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்ஸு வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வர நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கோம் நம்ம எக்ஸல் ஷீட்டில், சரிங்களா? அந்த கோர்ஸில். ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இன்வெஸ்டிங் பெஸ்ட்டாக ட்ரேடிங் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்டிங்கில் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10% 20% ரிஸ்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் வச்சிங்கன்னா, அதில் வந்து நீங்கள் ஒரு 10% 20% வந்து லாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 20,000 10,000 லாஸ் ஆகும், சரிங்களா? ஆனால் அப்சைடு பொட்டன்ஷியல், அதாவது வந்து லாங் டேர்மில் வந்து அதோட ரிட்டர்னுங்கிறது வந்து அன்லிமிட்டெட். ஒரு 10 டைம்ஸ் ஆகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் கூட ஆகலாம். ஸோ ஒரு 20 வருஷம் டைம் பீரியடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு 10 மடங்கு 20 மடங்கு கூட வளர்ந்துடும். உங்களுக்கு அது நிறைய நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டிவே இப்போ எடுத்துக்கங்களேன். ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கும். ஷார்ட் டேர்மில் தான் கீழே வரும், ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அது மேலே தான் போகும், சரிங்களா? ஸோ இது வந்து நார்மலான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கங்க, 70 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 1500 வித்துட்ருக்கு, சரிங்களா? 100 இருந்த ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயிலிருந்து எத்தனை மடங்கு? 1500 போயிருக்கு. 15 டைம் 15x வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்க்கு நம்ம பண்ண முடியும். ஸோ லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து ஃபிக்ஸ்டு தான், சரிங்களா? ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்கணும். அதனால் ப்ராஃபிட்டுங்கிறது ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டு, லாஸுங்கிறதும் ஃபிக்ஸ்டு. ஸோ இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இன்கம் பேஸ்டு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ட்ரேடிங்கை வந்து காம்பவுண்டிங்க்கு ரொம்ப அதிகமாக நம்ம வந்து எஃபர்ட் போடக்கூடாது. ட்ரேடிங்கிறது வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakhs வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு 50,000லேருந்து 50K இருந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கோர்ஸு, இன்ட்ராடே கோர்ஸ்லேயே அதுக்கு உண்டான வழியை நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரூஃப் கொடுத்துருக்குறோம், லைவ் ட்ரேடிங்கும் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதோட கோர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து ஒரு கேபிட்டல் பில்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங்கை வந்து நீங்கள் எப்பவுமே லாங் டேர்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்வெஸ்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட ஃபுல்லாக வந்து ஒரு எஃபிஷியன்சி அப்படிங்கிறத நம்ம பில்ட் பண்ண முடியும். சும்மா நம்ம ஏனோ தானோன்னு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பெட்டர் வந்து நம்ம வந்து இதையே பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாலும் இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போய்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபுல் டைம் ட்ரேடராகவும் இன்வெஸ்டராகவும் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுமே தவிர இதை விட இது பெஸ்ட்டு அப்படின்னு கிடையாது. ஏன்னா நீங்கள் லாங் டேர்மில் தான் நீங்கள் இன்வெஸ்டிங்கில் சம்பாதிக்க முடியும், ஷார்ட் டேர்மில் தான் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போது ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கிறதா வந்து புத்திசாலித்தனம். இது ரெண்டையுமே வந்து ஏன்னா இது ரெண்டுலேயுமே ப்ரூவன் மெத்தட் இருக்காங்க, இது ரெண்டையுமே பண்ணுறவங்களுக்கு இருக்காங்க, நம்மளே அப்படி தான் பண்ணுறோம், சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பெருசா ட்ரேடிங் பெருசா அப்படிங்கிறது கேட்குற அந்த கொஷின் இருந்தாலும் சரி, இல்லை அந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறதெல்லாம் யூஸ்லெஸ் ஆர்குமெண்ட் தான், சரிங்களா? நீங்கள் வந்து இது ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கோர்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.